சமீபத்தில் நாங்கள் போன அட்லாண்டா ட்ரிப்பில் நாங்கள் சாப்பிட்ட அருமையான ஒரு சைவ உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு வெதர் வந்து செம்மையாக இருந்துச்சு. வின்டர் ஜாக்கெட் கூட தேவைப்படல, அவ்வளோ நல்ல ஒரு வெதர் அன்னைக்கு இருந்தது. சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஸ்வானியில் உள்ள நார்த் அமெரிக்கா ஸ்ரீடி சாய் டெம்பிள் ஆஃப் அட்லாண்டா தான் வந்திருந்தோம். முதல்ல வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போகலாம். மார்னிங்கே வந்தோம், நல்ல க்ரௌடு இருந்தது, அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாய்பாபாவை தரிசிச்சுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம். தியானம் செய்கிறதுக்கும் இங்கே நிறைய இடம் இருக்குது. காலையில் இவ்வளோ மக்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. பாபா ஒரு சுற்றி நாங்கள் கீழே வந்தோம். வெளியே வந்து நிறைய கடவுள் வச்சுருந்தாங்க, லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ வயசானவங்க முடியாதவங்கலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம கோயிலை பார்த்த பிறகு கீழே வந்து நம்ம கேண்டீன் இருக்குது. இந்த விலைப்பட்டியலை மட்டும் பாருங்கள். $3 டேம்லன் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாம் தராங்க. வெறும் $6 பிரியாணி தராங்க. தோசை $7, $1 டீ, மேங்கோ லஸ்ஸி, இன்னும் பெசரட்டு, பூரி, சமோசா, வடைன்னு எல்லாமே இருக்குது. இந்த விலைக்கு இந்த குவாலிட்டி வேற யாராலையும் தர முடியாது அப்படின்னு சவால் விட்டு செஞ்சு தராங்க. சான்ஸே இல்லைங்க. சில உணவத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டு சமையல் மாதிரி, அப்படிலாம் இது இல்லைங்க. வீட்டு சமையலே தான் அப்படி செஞ்சு தராங்க. நம்ம வயிற்றுக்கும் கெடுதல் இல்லை, நம்ம வேலட்டுக்கும் கெடுதல் இல்லை. ஸோ காலையிலே வந்து அழகான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. 2 நாளும் பார்த்தோம், ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து காலையில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. எங்களுக்கான ஃபுட்டு தான் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ரொம்ப தூரம் போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம், லஞ்சும் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் சாப்பிடணுமோ அதை ஆர்டர் பண்ணிட்டு லஞ்சுக்கு தேவையானதை நாங்கள் வந்து பேக் பண்ணிக்கிட்டோம். இவங்கள்ட்ட எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பட்டியலில் பார்த்த எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பெசரட்டு உப்புமா மட்டும் ட்ரை பண்ணல, மற்ற எல்லாமே ட்ரை பண்ணோம். 2 நாள் இருந்ததுனால யதார்த்தமாக நாங்கள் போனோம். ஆனால் சாய்பாபா ஒரு அருமையான ஒரு உணவு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நேத்தி வந்திருந்தோம். உங்கள் ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு, ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால தான் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபாவையும் பார்த்துட்டு உங்களை ஃபுட்டும் வாங்கிட்டு போகலாம் வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஃபுட்டு அட்லாண்டாவில் இங்கே மட்டும்தான் கிடைக்குது. இனிமேல் நான் எங்கே பார்த்தாலும் ட்ரை பண்ணிட்டேன், சும்மா சொல்லணும்னு சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும், உங்கள் சர்வீஸ்க்கும். கோயிலில் அன்பான நிறைய நம்ம சப்ஸ்கிரைபரை பார்க்குற ஒரு பாக்கியமும் கிடச்சிது. நீங்கள் அட்லாண்டாவில் இருந்தீங்கன்னா இல்லை அட்லாண்டா போகிறீங்கன்னா சாய்பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கேண்டீனில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.